2026 சட்டமன்ற தேர்தல் என்ன முடிவெடுக்க போகிறார் விஜய்? திராவிடமும் தமிழ் தேசியமும் இரு கண்கள், கொள்கை எதிரி பாஜக, அரசியல் எதிரி திமுகன்னு தெளிவான கருத்துக்களை முன்வச்சு அரசியல் கட்சியை தொடங்கின விஜய் 2026 தேர்தலுக்கு இன்னும் முழுசா ஒரு வருஷம் கூட இல்லாத நிலையில என்ன முடிவுகளை எடுக்க போறாருன்ற கேள்வி எழுந்திருக்கு. திமுக கூட்டணியில மாற்றம் இல்லைன்னும் அதிமுக பாஜக கூட்டணி மீண்டும் புத்துயிர் பெற்றிருக்குன்னு அறிவிச்சு பிரதான அரசியல் கட்சிகள் களத்துக்கு வந்திருக்க நிலையில தேர்தல் போட்டியில என்ன முடிவை எடுக்க போறாருன்ற கேள்வியும் விடை தெரியாமையே தொடருது. திமுகவை விமர்சிக்கிற அளவுக்கு விஜய் வேற எந்த கட்சியையும் விமர்சிக்கல அப்படின்ற பார்வையும் முன்வைக்கப்படுது. 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு என்ன திட்டம் வைத்திருக்கிறார் விஜய்? தேர்தல் களத்தில் உள்ள சவால்களை எப்படி எதிர்கொள்ள போகிறது தாவேக? இதையெல்லாம் தான் ஸ்பாட்லைட்ல பார்க்க போறோம். 2024ஆம் ஆண்டு பிப்ரவரி 2ஆம் தேதி தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற அரசியல் கட்சியை விஜய் தொடங்குறதா அறிவிச்சப்போ பல கேள்விகளும் விமர்சனங்களும் விஜய் முன்னாடி எழுப்பப்பட்டுச்சு. முதல் மாநாட்டுல தாவேகாவோட கொள்கை எதிரி மற்றும் அரசியல் எதிரி யாருங்கிறத அறிவிச்சாரு விஜய். அதே மாதிரி திராவிடமும் தமிழ் தேசியமும் தனது இரு கண்கள்னு சொல்லி கொள்கை பிரகடனமும் செஞ்சாரு. அதுக்கடுத்து அம்பேத்கர் நூல் வெளியீட்டு விழா, பரந்தூர் விமான நிலையத்துக்கு எதிராக போராடும் மக்களை நேர்ல சந்திச்சதுன்னு பல்வேறு நிகழ்வுகள் விஜயோட அரசியல் பாதையை மேலோக்கி போனாலும் கட்சியோட உட்கட்டமைப்புல கட்டமைக்கிற இடத்துல தாவேகால பல்வேறு தடுமாற்றங்கள் இருக்கிறது பொது வெளியிலேயே விமர்சனங்களை சந்திச்சுச்சு. 2026 தேர்தல் சட்டமன்ற தேர்தலா இருக்கிறதுனால திமுக எதிர்ப்பை மட்டும் கையில எடுத்திருக்காரா அப்படிங்கிற கேள்வி எழுப்பப்பட்டாலும் திமுகவை தவிர வேற எந்த கட்சியையுமே விமர்சிக்காத நிலைப்பாட்டை தான் விஜய் எடுத்திருக்காருன்னு சொல்லப்படுது. இதுக்கு பின்னாடி கூட்டணி கணக்குகள் இருக்குன்னு சொல்லப்பட்டாலும் முக்கியமான சில விஷயங்கள்ல கூட மற்ற கட்சிகளை சுட்டி காட்டாம விஜய் பயணிக்கிறது அவரோட அரசியல் நிலைப்பாட்டை கேள்விக்குள்ளாக்கி இருக்கு. தாவேகாவோட முதல் மாநாட்டிலேயே கூட்டணி ஆட்சி அமைப்போம், ஆட்சியிலையும் அதிகாரத்திலையும் பங்குன்னு விஜய் பேசியிருந்தாரு. அப்பவே விஜய் டிமாண்ட ஓப்பனா வைக்க கூடாதுன்னு திருமாவளவன் மாதிரியான அரசியல் தலைவர்கள் எல்லாம் அறிவுரை சொன்னாங்க. வாக்கு வங்கியை நிரூபிக்காத விஜய் எப்படி மற்ற கட்சிகளை தாவேகா தலைமையிலான கூட்டணிக்கு அழைக்க முடியுங்கிற கேள்வியையும் எழுப்பினாங்க. இதுக்கு நடுவுல விசிக கூட்டணிக்கு வருங்கிற மாதிரியான பேச்சுகளும் அதிமுக கூட்டணிக்கு முயற்சி நடந்ததா 2ஆம் கட்ட தலைவர்கள் உறுதி செஞ்சதுன்னு பல தகவல்கள் தாவேகாவை சுற்றி வலம் வந்துச்சு. ஆனா இது எதையுமே ஒரு அரசியல் கட்சியா ஏற்கவோ மறுக்கவோ தாவேகா இல்லங்கிறது தான் தாவேகால முடிவெடுக்கும் அதிகாரம் யார்கிட்ட இருக்குங்கிற கேள்வியை எழுப்பியிருக்கு. அதே சமயம் 2026 சட்டப்பேரவை தேர்தல்ல தனித்து போட்டியிடுறதுன்னு விஜய் உறுதியா இருக்காருன்னு தேர்தல் வியூக வகுப்பாளர் பிரசாந்த் கிஷோர் பேசியிருந்தாரு. கூடவே 40 சீட் வாங்கி எம்எல்ஏவாக நாங்க வரல, நாங்க ஆட்சி அமைக்க வந்திருக்கோம்னு ஆதவ் அர்ஜுனா பேசினதும் பொது வெளியில இருக்கிற நிலையில பொதுச் செயலாளர் ஆனந்த், பொருளாளர் வெங்கட்ராம்னு நிர்வாகிகள் ஆளுக்கு ஒரு கருத்தை சொல்றது தாவேகாவோட தலைமை மேல விமர்சனங்களை எழுப்புது. இதே நேரத்துல சில நேரங்கள்ல விஜய் படப்பிடிப்புல பிஸி ஆகிடுறதும் அவர் அணுகிறதுல உள்ள சிக்கலும் தாவேகால தெளிவான முடிவெடுக்காத அணுகுமுறை இருக்கிறத பொது வெளியில வெளிச்சம் போட்டு காட்டுறதா சொல்லப்படுது. 2026 சட்டமன்ற தேர்தல் தான் நம்ம குறிக்கோள் அறிவிச்சு களம் கண்டு இருக்க விஜய் தேர்தலுக்கு ஒரு ஆண்டு இருக்கிற நிலையில தான் பூத் கமிட்டி மாநாடு நடத்த தொடங்கி இருக்கிறது. எப்படிப்பட்ட தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத கவனிக்க வேண்டியிருக்கு. இன்னும் பூத் கமிட்டி மாநாட்டையே முழுசா முடிக்காத நிலையில இதுக்கடுத்து தமிழகம் முழுக்க சுற்றுப்பயணம் மேற்கொள்றது, மக்களை நேரடியா சந்திக்கிறது, தேர்தல் பிரச்சாரங்கள்ல களமிறங்கிறது போன்ற பல தேர்தல் சவால்கள் முன்னிறுத்தப்படுறதா சொல்லப்படுது. அதே சமயம் விஜய் ஏற்கனவே ஒத்துக்கிட்ட ஜனநாயகன் படத்தை முடிச்சு முழு நேரமா எப்ப அரசியல் களத்துல விஜய் அவைலபிளா இருப்பாருன்ற கேள்வியும், தமிழ்நாட்டுக்கான வாக்குறுதிகள்ல விஜய் கவனம் இருப்பாரா, நீண்டகால பிரச்சனைகள்ல விஜயோட நிலைப்பாடு என்ன, இத கூட்டணியா சாத்தியப்படுத்த முடியுமா இல்ல தனிச்சு போட்டியிட்டாதான் முடியுமாங்கிற கேள்விகள் விஜயை நோக்கி முன்வைக்கப்படுது. இது எல்லாத்துக்கும் களத்துக்கு வந்து முழு நேர அரசியல்வாதியா விஜய் சொல்ற பதில்தான் 2026 தேர்தல்ல தாவேகாவோட செயல்பாடுல தாக்கத்தை ஏற்படுத்தும்னு கணிக்கப்படுது.